ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்து மெஹந்தி போடுறதுல பிகினர்ஸா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ்க்கான ஈஸி மெஹந்தி டிசைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே போர் அடித்தா கோன் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து மெஹந்தி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கும் போர் அடிக்குதுன்னு நான் வந்து மெஹந்தி போட போகிறேன். ஸோ அது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான டிசைனாகவே இருக்கும். ஸோ எனக்கும் அவ்வளோ பழக்கம் இல்லை மெஹந்தி போட்டு, பட் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மெஹந்தி தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே எனக்கு வந்து ரைட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் போடணுன்ற ஆசை தான் எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் போட போகிறேன். ஸோ ஒரு சிம்பிள் டிசைனாக தான் இருக்க போது, இது எல்லாத்தாலேயுமே போட முடியும். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நான் புதுசாக வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின கோனு. இதை இன்றைக்கி தான் நான் பிடிக்கிறேனே பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த லிட் அளவுக்கோ இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகவோ ஒரு சர்க்கிள் கையில் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு டாட்டாக வச்சுட்டு இந்த இடத்துலலாம் வந்து ஃபில் பண்ணி விட்டுப்போம். ஸோ இந்த வந்து ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். அந்த டிசைன் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பிகினர்ஸ்க்கு சர்க்கிள் போட ஒழுங்காகவே வராது. ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோன்றனால நான் இந்த லிட்டை வச்சு உங்களுக்கு வந்து சர்க்கிள் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு மிடில் பிளேஸில் செட்டில் பண்ணும். அப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அவுட்லைன். ஸோ இந்த பிளேஸில் வந்து நான் இதை வந்து வச்சுட்டு இதுக்கு வந்து அவுட்டர் கொடுக்க போகிறேன். இதை வந்து வச்சு நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஸோ வெயிட்டே வச்சாலும் நம்மளால் அவ்வளோ ஹேண்ட்லிங் வராதுன்றனால இப்படி வச்சு பிடிச்சிட்டு அப்படியே அவுட்டர் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கே அது என்னடா சர்க்கிளால் வேறு எதுவுமான்னு தோணும். பட் நம்ம உள்ளே ஃபில்லிங் பண்ண போகிறதுனால ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து நான் இந்த லிட் வச்சு பண்ணும்போது ஒழுங்காக வரலன்னு நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பெயிண்ட் பாட்டில் வச்சு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கிள் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபில்லிங் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இவ்வளோ ஃபில்லிங் பண்ணோன்னே இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இங்கே ஃபில்லிங் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எப்போவுமே இங்கே ஃபில் பண்ணும்போது இப்படி மெஹந்தி எடுத்தோ இல்லை இப்படி பிதிக்கியோ இப்படி சைடாக வச்சு பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா வரும் இங்கே போடும்போது. ஸோ அது மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா விரல்லையும். ஸோ இந்த மெஹந்தி ஒரு விரல் கூட பத்தல. நெக்ஸ்ட்டு வந்து நான் பிதிக்கியே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி போட்டு இவ்வளோவே போதும். அப்புறம் வந்து இப்படி தேய்ச்சிடலாம். தேய்க்கும்போது இப்படி வந்துச்சுன்னா பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இந்த விரலில் போட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, எனக்கே இப்படி தான் இருக்குது. ஸோ கழுவுனோடனே லாஸ்ட் டச் பார்க்க தான் எல்லாத்துக்குமே ஆர்வமாக இருக்கும், எனக்குமே கூட. எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம டாட்டாக வச்சுக்கலாம். சின்ன டாட்டாக வச்சா பார்க்க நல்லாயிருக்கும். பெரிய டாட் வைக்கணுன்னா இந்த இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம சாதாரணமாக நேச்சுரல் மெஹந்தி போடுற மாதிரி போட்டுக்கலாம். அப்படியும் கூட நீங்கள் இப்போ வந்து சுற்றி நம்ம சின்ன டாட்டாக வச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் மெஹந்தி டிசைனுமே முடிஞ்சு. சில டாட்ஸ் கண்டிப்பாகவே கரெக்டாக வராது. ஸோ வரலேனாலுமே அது வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ நம்மளோட லாஸ்ட் டச்சை நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக கழுவிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ ரெட் கோன்னா நம்ம வந்து 4 to 5 மினிட்ஸ்லேயே கழுவிடலாம். பட் இட்ஸ் க்ரீன் கோனுன்றனால நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஃபேன்லேயோ இல்லை நல்லா காற்றடிக்கிற இடத்துலையோ வச்சு சீக்கிரம் காய வச்சிடலாம். ஸோ இதோட லாஸ்ட் டச் இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்.
இதோ உங்களோட லாஸ்ட்டு காய்ஸ் எல்லாமே காஞ்சிருச்சா. ஸோ இப்போ நான் காமிச்சதை பார்த்தாலே தெரியும் எல்லாமே காஞ்சிருச்சான்னு பார்த்தேன். ஆனால் இந்த டாட்டை மட்டும் பார்க்கல. இப்போது அதை ஒழுங்காக வராமல் நான் திருப்பி காய வச்சிட்ருக்கேன். மற்ற எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டச்சை இப்போ நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். நான் நினச்ச மாதிரியே லாஸ்ட் டச் நல்லாவே வரல. டாட்ஸ் அவ்வளோவா தெரில. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. டாட்ஸ் நல்லா தெரியாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 டிசைன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 டிசைனாக நான் ஒன்று நினச்சி ஒன்று நடந்துருச்சுன்ற மாதிரி ஒரு டிசைன் எனக்கு கிடச்சிருக்கு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். பாய் காய்ஸ்.